பிரண்டை என்பது கிராமப்புறங்களில் வேலி ஓரங்களில் எளிதாக வளரக்கூடிய ஒரு கொடி வகையாகும். இதன் தண்டு சதுர வடிவில் கணுக்களை கொண்டு காணப்படும். சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் எலும்புகளை பலப்படுத்தும் ஒரு மிக சிறந்த மூலிகையாக இது போற்றப்படுகிறது. அதனால்தான் இதற்கு வஜ்ரவள்ளி போன்ற உடலை தருவது என்று மற்றொரு பெயரும் உண்டு. பிரண்டையின் முக்கிய மருத்துவ பயன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எலும்புகளை இரும்பு போல் பலமாக்கும் பிரண்டையில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் மிக அதிக அளவில் நிறைந்துள்ளனர். இது எலும்பு முறிவு ஏற்பட்டால் அதை விரைவில் கூட சரி செய்யும். ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எலும்பு தேய்மான பிரச்சனையில் அவதிப்படும் பெண்களுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை மருந்தாகும். மூட்டு வலிகளையும் இது குணமாக்கும். பசியை தூண்டும் மற்றும் அஜீரணத்தை நீக்கும். வயிற்றுப்பொருமல், பசியின்மை மற்றும் செரிமான கோளாறுகளுக்கு பிரண்டை ஒரு அருமருந்து. பிரண்டை துவையலாக செய்து சாப்பிட்டு வர செரிமான அமிலங்கள் சீராக சுரந்து நன்றாக பசி எடுக்கும். குடலில் உள்ள புண்களை ஆற்றும் தன்மையும் இதற்கு உண்டு. மூல நோய்க்கு சிறந்த தீர்வு. இன்றைய காலகட்டத்தில் பலரையும் அவதிக்குள்ளாக்கும் மூலநோய் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது நல்ல நிவாரணம் தருகிறது. பிரண்டை இரத்த மூலத்தை கட்டுப்படுத்தி மலக்குடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது. இரத்த ஓட்டத்தை சீராக்கும் மற்றும் இதய ஆரோக்கியம். பிரண்டை இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் இது துணை புரிகிறது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் வலி, மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் கடுமையான வயிற்று வலி, முதுகுவலி மற்றும் இடுப்பு வலி போன்ற உபாதைகளுக்கு பிரண்டை சாறு அல்லது துவையல் நல்ல நிவாரணம் தரும். இது ஹார்மோன் குறைபாடுகளையும் சீரமைக்க உதவுகிறது. சமைக்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். பிரண்டையை தொடும்போது சிலருக்கு கைகளில் அரிப்பு ஏற்படும். எனவே அதன் நாரை உரித்து சுத்தம் செய்வதற்கு முன்பு கைகளில் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவி கொள்ள வேண்டும். மேலும் பிரண்டையை சமைக்கும் போது புளி அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து சமைக்க வேண்டும். இல்லையெனில் தொண்டையில் அரிப்பு அல்லது நமநமப்பு ஏற்படும்.